ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரூடெக்ஸ் மூன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நந்தன். இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நந்தன் 2024 தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரூரல் பொலிட்டிக்கல் டிராமா மூவி. சசிகுமார், பாலாஜி சக்திவேல் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலாஜி சக்திவேல் மேல் ஜாதியில ஒரு ஈகோஸ்டிக்கான பிரசிடென்டா ஊருக்குள்ள ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. கீழ் ஜாதி மக்கள் அடிமைப்படுத்தி வைக்கிறது, ஊருக்குள்ள ஜாதி திமிரோட திரியறதுன்னு சொல்லி நிறைய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஊரை கவர்மெண்ட் ரிசர்வ் ஏரியான்னு அறிவிச்சதுனால அங்க இருக்கக்கூடிய பாலாஜி சக்திவேல்னால அந்த போஸ்ட்ல இருந்து பிரசிடென்டா ஜெயிக்க முடியாத காரணத்தினால அவருக்கு கீழே அடிமையா எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அப்பாவியா இருக்கக்கூடிய நம்ம சசிகுமார அந்த போஸ்ட்ல நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சசிகுமாருக்கு தெரிய வரக்கூடிய உண்மை என்ன, வாழ்றதுக்காக அரசியல் பண்ணி ஜெயிச்சாரோ, வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, மக்களுக்கு என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷனோட சுயமரியாதையை தீண்டும் போது அவன் என்னென்ன லெவலுக்கு போய் என்னென்ன சம்பவத்தை ஃபேஸ் பண்றான், எவ்வளவு பிரச்சனையிலையும் இவ்வளவு அசிங்கப்பட்டும் அந்த பதவியில எதுக்காக இருக்கான், அவனோட அம்மாக்கு என்ன ஆச்சு, கொடியத்தை விடாம அசிங்கப்படுறதாகட்டும், வெள்ளை சட்டை போட்டு அவனை சேர்ல உட்கார வச்சு பஞ்ச் டைலாக் பேசுறதாகட்டும்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்கான மூவிய மெசேஜோட ப்ராப்பரா சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே ஜாதி அரசியல் ஆணாதிக்கம்னு சொல்லி எக்கச்சக்கமா அடிக்கிட்டே போயிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், எனர்ஜெட்டிக்காவும் ப்ராப்பராகவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் ராவாவும் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. சசிகுமாரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். பாலாஜி சக்திவேல் வில்லனா மிரட்டி விட்டுருக்காருன்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி எல்லா கேரக்டர்ஸுமே நோட்டபிளான டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள பொலிட்டிக்கல் டிராமா. இப்பவுமே வில்லேஜ் சைட்ஸ்ல ஏகப்பட்ட ஊர்ல இந்த விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்கிரீன் பிளே, நரேஷன், எக்ஸிகியூஷன் சட்டிலாவும் நீட்டாவும் ப்ராப்பராவும் எமோஷனல் பீக் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல வச்சு சம்பவம் பண்ணி கிளைமேக்ஸ்ல சசிகுமார் பண்ணக்கூடிய வேலை என்னங்கிறது நம்ம சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஏன்னா மாரி செல்வராஜ் படம் மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ எல்லாரையும் தோலை உரிச்சு தொங்க விடுவாருன்னு பார்த்தா வில்லனை எதுக்க முடியாம கூனி குறுங்கி போய் எவ்வளவு அசிங்கப்பட்டு உடஞ்சிருக்கான், அவன் வாழ்க்கை என்ன முடிவு எடுத்தான், அவனோட சுய கௌரவத்துக்கு என்ன ஆச்சுங்கிறதே படமா கன்வே பண்ணிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சொல்லி எல்லாமே பார்த்து ப்ராப்பரா இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல நீட்டா பிளேஸ் பண்ணி பேக் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துலயுமே கமர்ஷியல்னஸ் ஓவர் டோஸே ஆகாம பாத்துக்கிட்டாங்க. அட் தி சேம் டைம் ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் ஒரு ரிலேட்டபிளான டிராமாவை ஈஸியா எமோஷனோட கன்வே பண்ணி கொடுத்தது மூவில நோட்டபிளா இருந்துச்சு. விஜிலண்டி மூவி ஸ்டைல மக்களுக்காக பண்றேன்னு சொல்லி களத்துல இறங்காம தான் வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைக்கே பதில் தெரியாம ஒரு ஹீரோ முழிச்சு இன்னசென்ட்டா இருக்கும் போது என்ன வாழ்க்கடான்னு சீன் டு சீன் ஃப்ரேம் டு ஃப்ரேம் உங்களே ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான நீட்டான மூவி தான். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். கருடன் மூவி சாயல்ல நிறைய விஷயம் சிமிலரா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் டோட்டலா வேற. எக்ஸ்பெரிமெண்டல் டிராமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பொலிட்டிக்கல் காமெடியில ஒரு ரூரல் பொலிட்டிக்கல் காமெடி டிராமாவை எஃபெக்டிவா ப்ராப்பரா பிளேஸ் பண்ணி கொடுத்ததுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மூவில ஒரு சில டிராபேக்ஸ்னால ஃப்ளோவை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலங்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த நந்தன் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.